ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்மோனிஸ் டைரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சுவையான பிரண்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஒரு 4 ஸ்பூனு ஆயில் சேர்த்துக்கிறோம். ஒரு 5 பிரண்டை நல்லா க்ளீன் பண்ணி சைடில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கோம். ஆயிலில் டைரெக்டாக ஆயிலில் சேர்த்துட்டோம். எதுக்குன்னா, ஒரு சிலர் தக்காளி பழத்துக்கு அப்புறம் போடுவாங்க. முன்னாடி எதுக்கு போடுறோம்னா, அப்போ தான் அதோட அந்த அரிப்புத்தன்மைங்கிறது போகும். ஸோ ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதோட ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறோம். உளுந்து சேர்க்கறதுனால சட்னி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உளுந்து சேர்த்துக்கிறோம். 2 பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். ரெண்டு வெங்காயம், 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி வந்தால் போதும். இது கூட நம்ம 3 நல்ல பழுத்த தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கோம், அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு நான் 1/2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறினோன்னே இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. பிரண்டை சட்னி ரொம்ப இந்த உளுந்தெல்லாம் போட்டிருக்கனால லைட்டாக குறகுறப்பாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது கடிபடையில் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி வேணும்னா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ இட்லியோட இந்த பிரண்டை சட்னி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா பிளட்டு நல்லா ஊறும். ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்